ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில இவங்களோட இன்டர்வியூ தான் ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மட்டும் தான் உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய நடிகர்களுக்கு இருக்காங்க. இருந்தாலும் தமிழ்ல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட இன்னைக்கு வரைக்கும் வலம் வந்துட்டு இருக்கவர் தான் ரஜினிகாந்த். ஸோ அவரை பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் இது. அவரை பத்தி அப்படின்னு சொல்றதை விட அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஸோ அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப பொறாமப்படுறாரு, விஜய்க்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லவே இல்லை, அதாவது முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லவே இல்லை, அவருக்கும் இவருக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி பொறாமை கண்டிப்பா உள்ள இருக்கதா செய்யும். ஏன்னா தலைவர்னு சொல்லி எல்லாருமே அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்த உடனே இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சூப்பர் ஸ்டாருக்குள்ள இருக்கதான் செய்யுது அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. முக்கியமா தாவேகா கட்சிக்காரர்கள்லாம் அப்படி பேசியிருந்தாங்க. ஸோ இதனால சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர் மோதல் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை பார்த்த சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாரு அப்படின்னா, உடனே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஸோ எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுல பொறாமப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் அவருக்கு வந்து ட்விட்டர்ல வாழ்த்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நட்பின் ரீதியா நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் பார்க்க சந்திக்க போயிருந்தேன். ஸோ இதை வச்சு நீங்க எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே வாழ்த்துக்கள் தான். எம்ஜிஆர் செஞ்சது அடுத்து வந்து விஜய் செஞ்சிருக்காரு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப நார்மலா அவர் அப்படியே கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பேசுறத நிறுத்துங்க. ஏன் அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய் இப்பதான் வந்திருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டாரை வந்து ரசிகர்கள் 1990ல இருந்தே அரசியலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா அப்பவே அரசியலுக்கு வந்திருக்கலாம். இந்நேரம் அவர் வந்து தொடர்ந்து முதலமைச்சரா கூட ஆகியிருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ திட்டங்கள் இருக்கு, மக்களுக்கு செய்யணும்ன்ற அவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, நிறைய கனவு இருக்கு அவருக்குள்ள. தமிழ்நாட்டை வேற லெவல்ல மாத்தணுங்கிற ஒரு கனவு இருக்கு. அவர் வந்து கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்காரே தவிர அவர் வந்து ரொம்ப ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து நடிகரா வரல. கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்ததுனால மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்றதை யோசிச்சு அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவைன்றதை கொடுக்கணும்னு கூட என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. அவர்கிட்ட நிறைய பிளானிங் இருந்தது. பட் அவருக்கு அப்பெல்லாம் அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறமா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், 2017ல அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல தன்னோட ரசிகர்களை கூப்பிட்டு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா கொடுத்திருந்தாரு. அதை பார்த்து எங்களோட எல்லா குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்ததா 2021 தேர்தல்ல அவர் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்த கூட பிரஸ் மீட்ல சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு, நான் நின்று இருந்தா நான் கூட ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு. ஸோ அதை தான் லதா ரஜினிகாந்த் அவர்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 அவர் ஜெயிக்க வேண்டியது, பட் அவர் வந்து பின்வாங்கிட்டாரு. அதுக்கான காரணம் கொரோனா காலகட்டம், இன்னொன்னு அவரோட உடல்நிலையும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு அவரோட உயிரும் உடலும் தான் முக்கியம், அவர் நல்லா இருக்கணும், ஸோ அதனால நீங்க அரசியலுக்கு வேணான்ற மாதிரி நாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் சொல்லிட்டோம். ஆனா அவர் வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் நின்று இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி ஆணித்தனமா அடிச்சு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1980ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து தலைவர் தலைவர்னு சொல்லி இவரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் வேற, இப்ப வந்தவர் தளபதி விஜய் அவர் வேற. சோ அவரையும் இவரையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணாதீங்க. அவர் வந்து எங்கேயோ இருந்துட்டு இருக்காரு, இவருக்கு வந்து இப்பதான் பேரு புகழ்லாம் வந்தது அதிகமா. ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அதே பேரு புகழோட வலம் வந்துட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து தலைவரையும் தளபதி விஜயையும் ஒப்பிடாதீங்க. அவர் இன்னைக்கு முதலமைச்சரா ஆயிருக்கலாம், அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ மக்களுக்கு அவர் என்னென்ன செய்யறாரு அப்படின்றது எல்லாருமே நம்ம பார்க்கதான் போறோம். அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். சோ மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் எல்லாருமே அரசியலுக்கு வர்றதுக்கு விரும்புறாங்க. அதுக்கு முன்னாடி இவரோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலதான் பின்வாங்கினாரே தவிர மத்தபடி வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் அந்த அரசியல்ல நின்று ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவரால இன்னும் பல தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அவர்கிட்ட சொத்து சுகங்கள் வசதிகள் இருக்கு. ஆனா இவரை நம்பி வரக்கூடிய பல லட்சம் தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாகும். ஏன் அப்படின்னா எல்லாருமே தலைவர் தலைவர்னு சொல்லி அவங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு கூட அரசியலுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. அதனால
அதனால அவங்க குடும்பங்கள் பாதிக்கப்படும். சோ இவர் எப்பவுமே சேஃபா இருப்பாரு. ஆனா இவர் கீழ இருக்கக்கூடிய அரசியல்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற அதையும் யோசிச்சு தான் இவர் வந்து அரசியல் வேணான்னு முடிவெடுத்தாரு. சோ அப்பவும் அவர் வந்து மக்களுடைய நலனுக்காக தான் அதை பின்வாங்கினாரே தவிர சோ அதுல எந்த ஒரு மிரட்டலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ எப்பவுமே நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயையும் சூப்பர் ஸ்டாரையும் ஒப்பிடாதீங்க. அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் வேற இவர் வேற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இத கேட்ட தாவேகா கட்சிக்காரர்கள்லாம் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. அது என்னங்க அது வேற இது வேற, எல்லாருமே சினிமாவில இருந்து வந்தவங்க தான். அவரை தலைவர்னு கூப்பிடுறாங்க, இவரை தளபதினு கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை எல்லாருமே இப்ப வரைக்கும் தலைவர்னு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தளபதி விஜய மட்டும்தான் அவங்க வீட்டுல ஒரு பையனா அண்ணனா தம்பியா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. தான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பையன் மாதிரி தான் விஜய பாக்குறாங்க. சோ அதனாலதான் மக்கள் அவர் மீது அதீத அன்பு வச்சிருக்காங்க. அவர் கேட்ட ஒரு வார்த்தைக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டையே அவர்கிட்ட தூக்கி கொடுத்திருக்காங்க. அவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் அவர் மேல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பலவிதமா இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இதை வச்சு லதா ரஜினிகாந்த் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்த பெருசு பண்ணதே மீடியாக்காரங்க தான். சோ பத்திரிகையாளர்கள் தான் இதை ஊதி ஊதி பெருசா ஆக்குனாங்க. ஒரு மனுஷன் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி சினிமா மட்டும் போதும், ரசிகர்களுக்காக என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா அவரை பத்தி இல்லாதது எல்லாத்தையும் பேசி பேசி பேசியே பிரச்சனையை பெருசாக்கிடுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷக்கிருமிகள்லாம் இங்க இருந்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனுஷங்களை விஷக்கிருமிகள், அதாவது பத்திரிகையாளர்களை விஷக்கிருமிகள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை விட அதீத அன்பு மக்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் மேல இருக்கு. ஏன்னா அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதே அடுத்த சிஎம் இவர்தான்னு சொல்லி போஸ்டர்லாம் கூட அடிச்சு ஒட்டினாங்க. அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ அந்த அளவுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டாருங்கிறவர் வேற இடத்துல இருக்காரு, வேற லெவல்ல இருக்காரு, அவர் ஒரு ஹைட்ல இருக்காரு. தளபதி விஜய், முதலமைச்சர் விஜய் இப்பதான் வந்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் தான் அவர் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுமே தவிர இவரையும் அவரையும் தயவு செஞ்சு ஒப்பிட்டு பேசாதீங்க. அந்த மாதிரி ஒப்பிட்டு பேசுறவங்க கண்டிப்பா விஷக்கிருமியா தான் இருப்பாங்களே தவிர ஒரு சாதாரண மனிதரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாதாரண மனிதர்களுக்கு இதுல கண்டிப்பா புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அவங்க பேசின இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் மீடியாக்காரங்கள தான் தப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்றது மீடியாக்காரங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட உண்மையில நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசிகர்களுக்கு மத்தியில தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு முன்னாடி தளபதியோட ரசிகர்கள்லாம் சண்டை போடுற மாதிரி நிறைய படங்கள் நாம பார்த்திருப்போம். அதாவது சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு ரசிகர் இருப்பாங்க, தளபதி விஜய்க்குன்னு ஒரு ரசிகர் இருப்பாங்க, அஜித்துக்குன்னு ஒரு ரசிகர் இருப்பாங்க. பட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட தலைவர் தான் பெஸ்ட், என்னோட தளபதி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சண்டைகள் போட ஆரம்பிச்சுப்பாங்க. உங்க படம் ஓடல, எங்க படம் தான் நல்லா போச்சு, எங்க படம் தான் அதிக வசூல் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதை பத்தி அவங்க பேசுவாங்க. சோ இதை எடுத்துதான் மீடியாக்காரங்க போடுறாங்க. இந்த பிரச்சனையை வந்து மீடியாக்காரங்க உருவாக்கல. மக்கள் என்ன பேசுறாங்களோ, ரசிகர்கள் என்ன பண்ணாங்களோ, கட்சிக்காரர்கள் என்ன மாதிரி வார்த்தை போர் நடத்தினாங்களோ அதை தான் மீடியாக்காரங்க எடுத்து போடுறாங்களே தவிர மத்தபடி சூப்பர் ஸ்டாரையும் தளபதி விஜயையும் வந்து தப்பா திருச்சி போடணும் அப்படின்னு சொல்லி எந்த பத்திரிகையாளர்களுக்குமே அவசியம் கிடையாது. உள்ளத உள்ளபடி காட்டுறதுதான் ஊடகமே தவிர மத்தபடி இல்லாததெல்லாம் சொல்றது எந்த ஒரு ஊடகமும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு கசிவு இருந்தா மட்டும்தான் அதை பத்தி வெளிப்படையா பேசுவாங்களே தவிர இல்லாத விஷயத்த வந்து திருச்சி பேசுறது பத்திரிகையாளர்களுடைய வேலையும் கிடையாது. சோ யாரும் வந்து இல்லாததை பேசல. சோ நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரை ஒரு லெவல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் மக்களும் சூப்பர் ஸ்டாரை ஒரு லெவல்ல வச்சிருக்காங்க. முதலமைச்சரா விஜயும் ஏத்துக்கிட்டு அவரையும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. சோ ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒப்பிட்டு பேசாதீங்கன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ அதை நீங்க சொல்லி தெரியணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. சோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், அவர் வேற இவர் வேற அப்படிங்கிறது. பட் அரசியல்னு வரும்போது எல்லாருமே எல்லார பத்தி விமர்சிக்க தானே ஆரம்பிப்பாங்க, விமர்சிச்சு தானே பேசுவாங்க, கண்டனங்கள் பேசதானே செய்வாங்க. ஏன்னா சினிமால இருக்கிற வரைக்கும் அவர் வேற, ஒரு அரசியலுக்கு வரும்போது அவர் வேற. சோ அதனால அரசியல் வேற சினிமா வேறையே தவிர அவர் வேற இவர் வேற அப்படின்ற மாதிரி எதுவும் பெருசா இல்ல அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. சோ லதா ரஜினிகாந்த் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பிடிக்குமா, முதலமைச்சர் விஜய பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் அரசியல் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.